Welcome to Sankar's physics tutorials. நம்ம இன்னைக்கு நியூட்டன்ஸ் செகண்ட் law of motion and third law of motion பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். Before to start with inertia of rest ஓட small demo பார்க்க போறோம். ஒரு cloth அதுக்கு மேல வந்து நான் ஒரு book வைக்கிறேன். The book is at state of restல இருக்கு. இப்போ நான் அந்த cloth pull பண்ண போறேன். But cloth pull பண்ணதுக்கு அப்புறமும் அந்த book வந்து அதே பிளேஸ்ல இருக்க போகுது. This is an inertia of rest குரிய demo. நம்ம டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். மொமெண்டம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பாடியோட மாஸ் m, அது யூங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பொழுது, மோஷனில் இருக்கும் பொழுது அதோட மொமெண்டம்ங்கிறது த ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் த வெலாசிட்டி. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மோஷனில் இருக்குது. ஒரு ஆஃப்டர் சம் டைம் t ஒரு எக்ஸ்டர்னலாக அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், the net force acting on the body of mass m வந்து ஜீரோவாக இருக்காது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒரு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது அதோட வெலாசிட்டி யூலேருந்து விக்கு சேஞ்ச் ஆகிறது ஆஃப்டர் த டைம் t. இந்த சேஞ்ச் இந்த மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம்னா ஃபோர்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum. ரேட்டுங்கும் போது with respect to time. change of linear momentumங்கிறது mv இருக்கு ஃபைனலாக, அதுக்கு முன்னாடி mu இருக்குது. ஸோ mv மைனஸ் muங்கிறது தான் சேஞ்ச் இந்த மொமெண்டம் பை டைம்ங்கும் போது தான் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதோட டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இந்த மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் அப்ளை ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் சேஞ்ச் இந்த மொமெண்டம் இருக்கும். இந்த சேஞ்ச் இந்த மொமெண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஓகே, அதுதான் உங்களுக்கு சேஞ்ச் இந்த மொமெண்டம். இந்த நியூட்டன் செகண்ட் லா வந்து இட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது, இப்போ 5 நியூட்டன் 10 நியூட்டன் சொல்கிறோம்ல, இந்த மெஷர் கொடுக்கறது வந்து உங்களுக்கு நியூட்டன் செகண்ட் லா. அப்போ ஒரு மெஷர் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தேவை, அதை தான் நம்ம வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லாவோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த லா ஆஃப் ஃபோர்ஸ். அகெயின் யூ டேக் திஸ். இப்போ இதோட இனிஷியல் மொமெண்டம் என்னவா இருக்கும், m இன்டூ யூவாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப்டர் டைம் இன்டர்வல் t வந்து என்னவா இருக்கும், mvஆ இருக்கும். ஸோ சேஞ்ச் இந்த மொமெண்டம் வந்து டெல்டா பி. டெல்டா அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத குறிக்கிறது. தட் இஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். எவ்வளவு ஃபைனல் தெரியும், mv, இனிஷியல் மொமெண்டம் mu தெரியும். ஸோ m காமனாக எடுத்துட்டிங்கன்னா v மைனஸ் u வரும். ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. அது என்னது, v மைனஸ் u. நியூட்டன்ஸ் லா படி ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு இருக்குது. ஓகே, நம்ம சேஞ்ச் இந்த மொமெண்டம் பார்த்துட்டோம். டிவைடட் பை டைம் வந்து என்னது, இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த மொமெண்டம். ஸோ f இஸ் ப்ரொபோர்ஷனல் டு m இன்டூ v மைனஸ் u பை t. இப்போ இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன கொடுக்குறதுனா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஃபோர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ஈக்குவேட் பண்ணுறதுக்கு we are going to introduce a proportionality constant, கேங்கிற கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரும். ஸோ எஃப் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்லேருந்து ஈக்குவல் ஆகுது. எஃப் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எம் இன்டூ வி மைனஸ் யூ பை டி. இந்த எம் இன்டூ வி மைனஸ் யூ அப்படிங்கிறது என்னது, சேஞ்ச் இந்த மொமெண்டம் டெல்டா பி. ஸோ இது எப்படி எழுதலாம், கே டைம்ஸ் ஓகே டெல்டா பி டிவைடட் பை டி எழுதலாமா. சேஞ்ச் இந்த மொமெண்டம் முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், k is equal to 1 கொடுக்குறோம். ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் f is equal to m into v minus u by t ஆகிடுது. இந்த v minus u by tங்கிறது என்னது, சேஞ்ச் இன் த வெலாசிட்டி பை டைம் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஸோ f is equal to ma. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது இட் ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி. இந்த ஆக்சலரேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ஜெயண்ட் வீல், பெரிய ரங்கராட்டனம், அந்த மாதிரி பெரிய ராட்டனத்தில் நம்ம போகும்பொழுது ஒரு த்ரில், ஒரு அம்யூஸ்மெண்ட், நமக்கு வந்து வயிற்றில் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட். இது எது கொடுக்கறதுனா, நாட் த வெலாசிட்டி, ஸ்பீடு கொடுக்கறது கிடையாது, ஆக்சலரேஷன். அப்படின்னா என்னென்னா, ஒரு சடன் குயிக் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. இப்போ இனிஷியலாக வந்து ஸ்லோவான வெலாசிட்டியிலேருந்து டக்குன்னு, இப்போ 5 மீட்டர் பை செகண்ட் ஒரு வெலாசிட்டி இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு 20 அந்த மாதிரி ஒரு சடன் இன்க்ரீஸ் கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த த்ரில் கொடுக்குறது. ஸோ அந்த த்ரில் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்சலரேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன்லேயே மூவ் ஆகணும். இப்போ இதை மறந்துடுங்க. இந்த யூங்கிற வெலாசிட்டிலேயே இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. பட் உங்களுக்கு சேஞ்ச் இந்த வெலாசிட்டி வேணும்னா கண்டிப்பான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் தான் there is a change in the velocity. So by the application of the force, change in the velocity as well as change in the momentum takes place. Okay, and now we are going to see uniform circular motion. Uniform circular motion na enna ஒரு பார்ட்டிகிள் ஒரு சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதோட ஸ்பீட் என்ன இருக்கு? மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, தட் இஸ் ஸ்பீட் என்னவா இருக்குன்னா ஒன்னா தான் இருக்கு. ஆனால் அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். இந்த இடத்துல வரும்பொழுது இந்த டைரக்ஷன் தான் வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன். இங்கே வரும்போது அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதுதான் உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் இந்த சர்க்குலர் பாத்தை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் எதுனா தட் இஸ் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எப்படி வரும்னா டியூ டு திஸ் ஆக்சலரேஷன். எப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் வந்து அலாங் த ரேடியஸ் இந்த ஆக்சலரேஷன் டைரக்ட் ஆகும் பொழுது சர்க்குலர் பாத்தில் இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங். ஸோ a force is required for the particle to accelerate. அந்த ஆக்சலரேஷனுங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா along the radius of the circular path. இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். இப்போ நம்ம யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், கேபிட்டல் என் இல்லைன்னா ஸ்மால் என் போட்டு அந்த ஃபுல் நேம் எழுதலாம். சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து அதோட யூனிட் வந்து டைன். And now we are going to have some definition. 1 Newton na enna அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு 1 kg mass இருக்கு. அந்த 1 kg mass வந்து 1 meter by second square acceleration produce பண்ணனும்னா அதுக்கு எவ்வளவு amount of force require ஆகிறதுங்கிறது தான் 1 நியூட்டன். ஸோ அப்போ 1 நியூட்டன்ங்கிறது என்னது? 1 kg multiplied by 1 meter by second square. அப்போ ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 1 kg meter by second square இருக்கும். இதுதான் 1 நியூட்டன். So the 1 Newton of force is nothing but the amount of force required for the body of mass 1 kg to produce acceleration of 1 meter by second square. இதே இது 1 டைம்னா என்னது? 1 kg மாஸ்க்கு பதில் 1 gram mass. So 1 gram mass உள்ள பாடி 1 centimeter by second square acceleration produce பண்ணுறதுக்கு ஓகேவா அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 1 டைம். ஸோ அப்போ 1 டைம்ங்கிறது சொல்லும் பொழுது 1 kg மாஸ் மல்டிப்ளைட் பை 1 சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன். இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் வந்து 1 டைம் சொல்லுவோம். ஸோ கன்வர்ஷன் ஃபார் எஸ்ஐ யூனிட் டு சிஜிஎஸ் யூனிட் எப்படின்னா நியூட்டனையும் டைனையும் எப்படி ரிலேட் பண்ணுறோன்னா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைம். இப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னா யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ 1 நியூட்டன் பார்த்த மாதிரி இப்போ வந்து ஒரு 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் வந்து 1 kg மாஸ் 1 kg மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் யூனிட் ஃபோர்ஸ். இதுக்கு அப்படியே வைசி வர்ஸா 1 kg மாஸ் வந்து 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ். இதே இது 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் acceleration வந்து we have to produce on 1 kg mass அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது தான் யூனிட் ஃபோர்ஸ். இப்போ another term we are going to see gravitational unit of force. அதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா 1 kg force 1 kg force. இது எப்படி சொல்லணும்னா 1 kg multiplied by இந்த இடத்துல ஃபோர்ஸுங்கிறது வந்து it is nothing but the gravitational force. உங்களுக்கு gravity acceleration due to gravity எவ்வளோன்னு படிச்சிருக்கீங்க. It is nothing but 9.8 meter by second square. You have studied F is equal to ma தெரியும். இப்போ இதே acceleration due to gravity புவி ஈர்ப்பு விசை சொல்லும் பொழுது mg ஆகிடும். ஜியோட வேல்யூ என்ன? 9.8. இந்த ஃபார்முலாக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 9.8 கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்ங்கிறது நத்திங் பட் நியூட்டன். ஓகேவா? ஸோ 1 kgf 1 கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸில் எஸ்ஐ யூனிட்டில் 1 kgfங்கிறது 9.8 நியூட்டன். அதே இது 1 கிராம் ஃபோர்ஸ் கேஜிக்கு பதில் கிராம். இந்த இடத்துல வந்து 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயருக்கு பதில் சென்டிமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர் தெரியும். இப்போ மீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். 100 சென்டிமீட்டர்ஸ் வந்து 1 மீட்டர். அப்போ 9.8 மீட்டருங்கிறது எவ்வளவு? 9.8 மல்டிப்ளைட் பை 100. அப்போ என்ன வரும்? 980 சென்டிமீட்டர்.
ஸோ இந்த மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் போட்டோம்னா 980 சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ 980 grams centimeter by second square is nothing but the dyne. So 1 gram forceங்கிறது எவ்வளோ dyne பார்த்தீங்கன்னா 980 dyne. 980 dyne. Now we are going to see a small demonstration of Newton's second law of motion. இப்போ வந்து இந்த பைல் ஆஃப் கேரம் போர்ட் காயின்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இப்போ காயின்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணும்பொழுது இந்த பைல் ஆஃப் காயின்ஸை நான் அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் கீழே இருக்கிற காயினை மட்டும் என்னால் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்து அதை நகர்த்த முடியும். அதே இது ஸ்மாலர் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த பைல் ஆஃப் காயினோட அந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து டிமேண்டில் ஆகி எல்லாமே கீழே விழுந்துடும். இது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்குறேன். நான் ஒரு லைட்டர் ஃபோர்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. லைட்டர் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். இதோட இது வந்து ஸ்லோவாக உங்களுக்கு அந்த பைல் ஆஃப் காயின்ஸோடது வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இதே இது நான் ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸோட ஒரு கொடுக்கும்பொழுது சடனாக ஆக்சலரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் மீன்ஸ் I can move the coin. கடைசியாக இருக்க காயினை I can move with a greater force. இதுதான் உங்களுக்கு demonstration for Newton's second law of motion. Now we are going to see about impulse. Impulse அப்படின்னா என்னென்னா ஒரு larger force for a short interval of time நடந்ததுன்னா இது ரெண்டுத்தோட ப்ராடக்டை தான் வந்து impulsive force அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பல்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா J is equal to F into T. அதாவது இப்போ ஒரு பாக்ஸாக இருக்காங்க, ரெண்டு பாக்ஸர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹூ வில் வின் த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட்டர் அமௌண்ட் ஆஃப் டைமில் ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் ஒரு ஆப்போனண்ட் மேலே ஒரு பாக்ஸை கொடுத்துட்டே இருந்தாருன்னா ஹி கேன் வின். ஓகேவா? அல்லது ஒரு கிரேட்டர் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்னா அப்படின்னா ஒரு 8 to 10 மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டியில் வந்து ஒரு நல்ல பாக்ஸர் வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று கிரேட்டர் வெலாசிட்டி இருக்கலாம், அல்லது ஃபார் அ ஷார்ட்டர் டைம் இன்டர்வலில் ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பஞ்ச் பண்ணும்பொழுது கண்டினியூவஸாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது ஹீ கேன் வின். ஸோ த ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டைம், இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தட் இஸ் எஃப்டியோட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு இம்பல்ஸ் ஆகும். இப்போ இந்த இம்பல்ஸுக்கும் மொமெண்டத்துக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட்டு தான் வந்து ஒரு பாக்ஸிங் சயின்ஸுனே உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாக்ஸர் வந்து ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் ஒரு ஷார்ட்டர் டைமில் வந்து ஒரு பஞ்ச் கொடுக்க வரும்பொழுது அந்த ஃபோர்ஸ் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக தான் அந்த பஞ்ச் அந்த பாக்ஸிங் க்ளவுஸஸ் தான் அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கும் இம்பல்ஸுக்கும் மொமெண்டமுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்க போகிறோம். J is equal to F into T. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட். நியூட்டன் செகண்ட் இஸ் த யூனிட் ஃபார் இம்பல்ஸ், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் F வந்து MA. ஸோ மாஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா kg, ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இது போட்டாச்சு, மல்டிப்ளைட் பை S. ஸோ இங்கே உள்ள எஸ்ஸும் இந்த S ஸ்கொயரில் S கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிலோகிராம், மீட்டர் பை செகண்ட் இஸ் த யூனிட் ஃபார் இம்பல்ஸ். பட் நியூட்டன் செகண்ட் லா படி F வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் டெல்டா P பை T. நம்ம டெல்டா Pனா என்னது? சேஞ்ச் இந்த மொமெண்டம் ஏற்கனவே பார்த்தோம், M into V minus U. ஸோ ஃபார் ஷார்ட்டர் டைம் ஆஃப் இன்டர்வல் வந்து வெலாசிட்டி சேஞ்சை தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெலாசிட்டி சேஞ்சு தான் மொமெண்டம் சொல்லுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ். ஓகே, F is equal to டெல்டா P by T. இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டெல்டா P by T மல்டிப்ளை பை T கேன்சல் ஆகும்பொழுது டெல்டா P. ஸோ த இம்பல்ஸும் அந்த மேக்னிடியூட் ஆஃப் த சேஞ்ச் இன் த மொமெண்டமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் த பாக்ஸிங். ஸோ அப்போ வந்து ஒன்று என்ன பண்ணலாம், இந்த ஒரு பஞ்ச்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த டைரக்ஷனில் அவங்க பஞ்ச் பண்ணுறாங்களோ அதே டைரக்ஷனில் பேக்வர்ட் பண்ணும்பொழுது அந்த இம்பல்ஸை வந்து ஒன்று ஓவர் கம் பண்ணலாம். இல்லது அந்த பஞ்சஸை நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து சம்வாட் ரெடியூசஸ் த இம்பல்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் டு ரெடியூஸ் இம்பல்ஸ் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆட்டோமொபைல்ஸ், டூ வீலர்ஸ், கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ரோட்ஸில் ஆட்டோமொபைல் ரன் ஆகும்பொழுது சில ஜர்க்ஸ் ஏற்படும். ஸோ அந்த ஜர்க் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா ஜர்க்குங்கிறது. அந்த இம்பேக்ட் வந்து அந்த ரன் பண்ணுறவங்களுக்கு, அந்த ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டூ வீலர்ஸ் அதுலலாம் ஒரு ஷாக் அப்சர்வர்ஸோ ஒரு ஸ்ப்ரிங் லோடடோ கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மேடு பள்ளத்தில் இறங்கும்
இருக்கும் பொழுது ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஆப்ரேஷன் இருக்கும் பொழுது இம்பேக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது ஃபீல்டர்ஸ் கேட்ச் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து பேக்வேர்ட்ஸாக வந்து மூவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு இன்க்ரீஸ் த டைம். இந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இம்பேக்ட் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணும் பொழுது இம்பல்ஸ் குறையும். ஸோ அதனால் அவங்களுக்கு இம்பேக்ட்னால வரக்கூடிய ஹர்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா அவங்க வந்து மாஸ் வந்து சின்னதாக இருக்கும், பாலோட மாஸ் வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது இம்பேக்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சடனாக வந்து கேட்ச் பண்ணும் பொழுது அவங்க கை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் பை இன்க்ரீசிங் த இம்பல்ஸ் டைம் thereby reducing the force, thereby reducing the impact also. அதே மாதிரி நீங்கள் பாக்ஸர்ஸ்லாம் இருப்பாங்க, பாக்ஸிங் சயின்ஸ்னே ஒன்று இருக்குது. ஸோ வந்து பாக்ஸிங் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் கொடுக்கும்பொழுது ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் ஃபார் அ ஷார்ட்டர் டைம். பஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள நாக் பண்ண முடியும் ஆப்போனண்ட்டை. ஸோ யார் வந்து நல்ல பஞ்ச் வித் ஃபார் அ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அவங்கள வந்து வின் பண்ணாததுக்கான சான்சஸ் ஆகுது. இதில் உங்களுக்கு என்னென்னா அகெயின் இன்வால்வ்ஸ் மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோர்ஸாக ஒரு ஹை வெலாசிட்டியில் வந்து அவங்க கை பஞ்ச் பண்ணும் பொழுது இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஹர்ட் ஆகி அவங்க நாக் பண்ண முடியும். அதே மாதிரி ரஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மாக் போடும் பொழுது அந்த பெஞ்ச் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து ரிஜிட் பிளாட்ஃபார்மாக இருந்தால் அதனால வரக்கூடிய இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால அந்த பாடி அந்த ரிஜிட் பாடியை எடுத்துகிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு தே வில் பி யூஸிங் சம் இலாஸ்டிக் பாடிஸ். ஸ்ப்ரிங் லோடட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் அந்த ரெஸ்லிங் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இலாஸ்டிசிட்டி இருக்கும் பொழுது இம்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டத்துக்கான ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஹவு வி கேன் ரெடியூஸ் த இம்பல்ஸோட இம்பேக்ட் எப்படின்னு பார்த்தோம். சரியா? பை யூஸிங் இன் ஆட்டோமொபைல்ஸில் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ சேஞ்ச் இந்த மொமெண்டம் எப்படி கொண்டு வர முடியும் ஒரு பாடியில்? எப்படி கொண்டு வரலாம்னா இன் 2 ways. யூஸ் திஸ் ஃபார்முலா J is equal to F multiplied by T. ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டர் டைம்க்கு ஆக்ட் பண்ணும் பொழுது இந்த நம்ம சேஞ்ச் இந்த மொமெண்டமாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ கிரேட்டர் டைம். ஸோ இன் ஐதர் வே கிரேட்டர் ஃபோர்ஸ் ஷார்ட்டர் டைம் ஆர் ஸ்மாலர் ஃபோர்ஸ் கிரேட்டர் டைம் அப்படி கொண்டு வரும்பொழுது வி கேன் பிரிங் இன் த சேஞ்ச் இன் த மொமெண்டம். ஸோ உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இன் த மொமெண்டம் ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு வரணும்னா வி நீட் டு அப்ளை an external force. Now we can see the Newton's third law of motion. For every action there is an equal and opposite reaction. ஒரு ஆக்ஷன் நடந்தால் ரியாக்ஷன் வந்து திரும்ப ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 different bodies A and B கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபோர்ஸ் ஆன் B by A, ஓகே, பியில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பை ஏன்னு பார்த்தா FA. அப்போ இது வந்து ஆக்ஷன். ஓகே, இன்டர்ன் B வந்து ஃபோர்ஸ் FBங்கிற ஃபோர்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் இட் டு A. அது வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட். ஸோ FB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FA. திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 different பாடிஸில் ஆக்ட் ஆகும், நாட் ஆன் அ சிங்கிள் பாடி. இது எப்படின்னா கன்சிடர் தி பேர்ட்ஸ் ஃப்ளைட். சம் எக்ஸாம்பிள்ஸ். பேர்ட்ஸ் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட விங்ஸ் ரொம்ப லைட்டர் வெயிட்டாக இருக்கும். அந்த விங்ஸ் என்ன பண்ணும், அந்த ஏரை டவுன்வர்ட்ஸாக புஷ் பண்ணும். ஸோ 2 different பாடிஸுங்கும் போது இந்த இடத்துல பேர்ட் அந்த ஏர் இன்டர்ன் என்ன பண்ணுது, ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து பேர்டுக்கு கொடுக்கறது விச் ஹெல்ப்ஸ் டு லிஃப்ட் த பேர்ட். Okay, this is reaction. So pushing the air downwards action na air pushes the bird upwards. So inga action and reaction 2 different bodies la nadakudhu. Adhe mari a person swimming, ஒரு பர்சன் ஸ்விம் பண்ணும்போது வாட்டரை வந்து பேக்வேர்ட்ஸாக ஹேண்டால் தள்ளுறாரு. ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன். ஸோ ஹீ இஸ் புஷிங் த வாட்டர் பேக்வேர்ட்ஸ். ஆக்ஷன். ரியாக்ஷன் வந்து வாட்டர் இன்டர்ன் புஷஸ் த ஸ்விம்மர் ஃபார்வர்ட். திஸ் இஸ் ரியாக்ஷன். அது மாதிரி ஃபயரிங் ஆஃப் அ புல்லட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 different மாசஸ் இருக்குது. ஒன்று கன்னோட மாஸ், ரைஃபிளோட மாஸ் வந்து mg, ஒன்று மாஸ் ஆஃப் த புல்லட் வந்து mv, விச் இஸ் ஸ்மாலர். நம்ம புல்லட் ஃபயர் பண்ணும்பொழுது ஈவன் தோ ஸ்மாலர் மாஸாக இருந்தால் கூட அது கிரேட்டர் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிறதுனால அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இட் கேன் ஈவன் கில் அ பர்சன். ஓகேவா? ஸோ இன்டர்ன் த புல்லட் வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் அ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டு த கன். அதுதான் ரீகாயில் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் த புல்லட் ஆல்சோ the gun also moves backwards. This is the reaction force with a greater velocity.
இப்போ இதுதான் ரீகாயில் வெலாசிட்டிங்கிறாங்க. அதனால தான் ரைஃபிள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரைஃபிளை ஷோல்டரோட இன்டாக்டாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் புல்லட்டை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புல்லட் இன்டர்ன் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரீகாயில் வெலாசிட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் டு த கன். அப்போ அந்த கன் வந்து ஒரு வெலாசிட்டியில் வந்து பேக்வர்ட்ஸை மூவ் ஆகிறதுனால நம்ம இன்டாக்டாக ரெண்டும் அட்டாச்சாக இல்லைன்னா ஷோல்டரும் ரைஃபிளும் ஈவன் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் தேர். அதனால தான் ரைஃபிள் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கீப்பிங் த பொசிஷன் ஆஃப் த கன் is a very important thing. So bullet firing at the action na bullet வந்து ஒரு recoil velocity கொடுக்கிறது or recoil of the gun நடக்குது, அதுதான் reaction. Now we are going to see the principle of conservation of momentum. ஒரு சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டு A and B, இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள வந்து there is exchange of the force, அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டும் கொலைட் ஆக போகுது, அதோட வெலாசிட்டி கொலிஷனுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆக போகுது. இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் எடுத்துக்கோங்க. இதோட மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் இதோட மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சேமாக இருக்குது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஆஸ் லாங் அஸ் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ரெண்டுத்தோட மொமெண்டமும் கன்சர்வ்டு பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். இதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன? த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து சேமாக இருக்கும். கொலிஷன்னா ரெண்டும் வந்து மோதுறது தான் கொலிஷன். இந்த கொலிஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாடி வந்து அந்த பாடியோட எனர்ஜியை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, அண்ட் இன் டர்ன் வந்து செகண்ட் பாடி வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் எனர்ஜியை திரும்ப கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து பிஃபோர் கொலிஷன் இப்படி இருக்குது, ஆஃப்டர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கன்சர்வேஷன். இது 3, அது 1 இருக்குது. ஓகே, இதே இது அதோட மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஒன் மோர் ஆப்ஜெக்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்குறேன், அது ரெண்டும் கொலைட் ஆக போகுது. அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் த டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். 2 டிஃப்ரெண்ட் மாசஸ் எடுத்துக்கிறோம். இதோட ரெண்டுத்தோட வெலாசிட்டி டிஃப்ரெண்ட். U1 அதாவது ஏங்கிற பாடியோட மாஸோட வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு தி செகண்ட் பாடி. இதுதான் அவங்க கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பாடி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு, இப்போ வந்து அது இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு மூவ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். நான் இங்கே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வச்சனால அது ரிவர்ட் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருந்த பாடி கொலிஷன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கிரேட்டர் எனர்ஜியோட மூவ் ஆகிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோட தியரி பார்க்கலாம். ஸோ 2 different bodies U1 and U2 பார்த்தாச்சு. ஃபோர்ஸஸ் FA and FB. ஆஃப்டர் கொலிஷன் V1 and V2. U1 is greater than U2. இந்த பேஸ் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆன் B by A is equal to, that is Bயில் வந்து ஏனால் வரக்கூடிய ஃபோர்ஸ் FA வந்து M2 times V2 minus U2 divided by T. அதே மாதிரி ஃபோர்ஸ் on A by B is என்னது? ஃபோர்ஸ் on A by B FB is equal to FBங்கிற ஃபோர்ஸ் acts on M1. ஸோ M1 அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன? V1. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? U1 divided by T. According to Newton's third law என்னது? For every action, Newton's law, third law. Okay, according to Newton's third law of motion, for every action there is an equal and opposite reaction. So FA is equal to minus FB. Okay, or FB is equal to minus FA. Okay, FB என்ன? M1 into V1 minus U1 divided by T is equal to minus M2 V2 minus U2 divided by T. ஓகேவா? இப்போ T கேன்சல் பண்ணலாம், M1 வந்து உள்ளே கொண்டு போகலாம். ஸோ M1 V1 minus M1 U1 is equal to minus of M2 இல்லையா? ஸோ minus M2 V2 plus M2 U2. ஸோ யூவெல்லாம் இனிஷியல் வெலாசிட்டிலாம் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஃபைனல் வெலாசிட்டிஸ் எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ
this is minus m1 u1 இந்த m2 u2 இந்த சைடு வரும்போது minus m2 u2 is equal to minus m2 v2 இந்த factor வந்து இந்த சைடு வரும்பொழுது right hand side வரும்பொழுது minus m1 v1 so minus காமனா எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் m1 u1 plus m2 u2 is equal to m2 v2 plus m1 v1 or இப்படி எழுதிக்கலாம் m1 v1 plus m2 v2 so according to law of conservation of momentum the algebraic sum of momentum before collision is equal to algebraic sum of momentum after collision hence the principle of conservation is proved இது வந்து valid only when there is no external force acts on a system of bodies the algebraic sum of momentum before collision is equal to algebraic sum of momentum after collision, linear momentum. Okay. Now we are going to see another application that is rocket propulsion. The rocket propulsion it is based on two things. One வந்து law of conservation of linear momentum and Newton's third law of motion. Based on these two principles வந்து the rocket வந்து work ஆகுது. See, the rocket la generally fuel இருக்கும் two types of fuel one solid fuel இருக்கலாம் liquid fuel இருக்கலாம் இது வந்து solid fuel கான example இந்த இடத்துல fuel plus oxidizer அதாவது அந்த fuel எரியறதுக்கு தேவையானது இப்போ நார்மலா நம்ம ஜெனரலா in atmosphere நார்மலா earthல பாத்தீங்கன்னா உங்களுக்கு oxygen helps to fire an object oxygen இருக்கும்போது உங்களுக்கு fire ஈஸியா கேட்ச் ஆகும்னு பார்த்திருக்கோம் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த இடத்துல oxidizer அது ஸ்பேஸ்ல வந்து oxidizers எதுவும் இல்லாதனால they are using a special oxidizer to make the fuel to burn so இந்த இடத்துல solid fuel plus oxidizer அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி லிக்விடா இருந்தா fuel tank இருக்கும் propellant tank இருக்கும் the oxidizer இருக்கும் ரெண்டும் தனித்தனி பம்ப்ஸ்ல இந்த combustion கம்பஷன்ங்கிறது எரியுது burning காணுது சோ இந்த இடத்துல ஃபயர் ஆகும் பொழுது என்ன ஆகும் இந்த fuelலாம் burn ஆக ஆரம்பிச்சிட்டு ஒரு hot gas அந்த குட்டி நாசல்ங்கிறது ஒரு small opening மாதிரி இந்த opening வழியா ஒரு hot gases வந்து வெளியே வருது this is action so in turn இதோட reaction எங்க ஆகும்னா combustion chamberல ஒரு reaction force build up ஆகும் அந்த reaction force என்ன பண்ணும்னா இந்த rocket வந்து forward move ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது so this is the principle behind rocket propulsion so இந்த இது Newton's third law of motion இப்போ நீங்க பாருங்க டேங்க்ல வந்து fuel burn ஆயிட்டு இருக்கும்போது அதோட mass அது ஒன்னும் டிஃபரண்டா இருக்கும் so fuel குறைய நான் அந்த according to linear momentum என்ன பார்த்தோம் linear momentumனா mass into velocity இந்த mass குறைய அதாவது இந்த fuel tankோட mass குறைய that is fuel burn ஆக அதோட velocity வந்து கொஞ்சமா increase ஆயிட்டே போகும் until the fuel fulla burn ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா height increase ஆக ராக்கெட்டோட weight குறஞ்சிட்டே mass குறஞ்சிட்டே வரும்போது velocity கூடிட்டே போகுது so when the fuel is completely burnt maximum velocity வந்து அந்த ராக்கெட் ரீச் ஆயிடும் once velocity is high it can easily escape the gravitational field உங்களுக்கு தெரியும் earth gravity இருக்கு up to a certain height உங்களுக்கு வந்து அந்த கிராவிட்டி இருந்துட்டே இருக்கும் சோ அந்த கிராவிட்டி வந்து அந்த ராக்கெட்டை வந்து டவுன்வர்ட்ஸா ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் once அந்த கிராவிட்டியை விட்டு போகணும்னா it has to attain a maximum velocity அது பேர் தான் escape velocity அப்படினு சொல்வாங்க சோ அந்த escape velocityல ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகும்போது ஈஸியா earth's gravitational field விட்டு போயிட்டு it can move into space ஓகேவா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது solid fuel plus oxidizer இந்த இடத்துல spark ignite ஆகுது இது வழியா தான் உங்களுக்கு இந்த combustion chamber இருக்கு so this is the combustion chamber இந்த இடத்துல வந்து hot gases வந்து வெளியே வருது okay so downwards gravity இருக்கு so Newton's third law படி உங்களுக்கு வந்து இந்த hot gas வந்து என்ன பண்ணும் ஒரு reaction force வந்து இந்த combustion chamberல rocket forward move ஆகிறதுக்கு help பண்ணுது and according to linear momentum principle of conservation of linear momentum படி பாத்தீங்கன்னா the mass குறைய velocity increase ஆயிட்டே இருக்கு so the total linear momentum of the rocket is also conserved in this so once it attains greater velocity எப்போ அதோட fuel full-ஆ burn ஆகி முடிக்கும் பொழுது it attains the maximum velocity and it can escape the earth's gravitational field and it can move into space அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பாத்ல போடுமோ அது வந்து travel ஆ போகுது okay so this is about the application of Newton's third law of motion and the law of conservation of linear momentum பார்த்தாச்சு hope you understood this இன்னைக்கு question என்னங்கறத பார்க்கலாம் question dash law measures the amount of force dash law defines force third question inertia of a body depends on its dash
Action and dash acts on two different bodies, and rocket propulsion is based on dash and dash.